ஓல்ட் ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீம் இப்போ சூஸ் பண்ண முடியுமா? நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார், அது நான் எம்ப்ளாயருக்கு இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களோட இன்கம் வந்து டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஃபார்ம் 16 உங்களோட எம்ப்ளாயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபைல் பண்ணும்போது பல டவுட்ஸ் நமக்கு இருக்கும். சார், நான் வந்து ஓல்ட் ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீம் இப்போ சூஸ் பண்ண முடியுமா? இல்லை நியூ ஸ்கீம்லேருந்து ஓல்ட் ஸ்கீம் சூஸ் பண்ண முடியுமா? நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார், அது நான் எம்ப்ளாயருக்கு இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ காமிச்சு நம்ம ரிட்டர்ன் ரீஃபண்ட் வாங்க முடியுமா? சார், ஏதாவது இப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணி, தட் இஸ் லாஸ்ட் இயர் நான் இன்வெஸ்ட் பண்ணல, இப்போ கரண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் ஐடி ரிட்டர்னில் காமிக்கலாமா? சார், எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து பேசிக்காக ஒரு 4-5 லட்சம் தான் இருக்கும், ஆனாலும் நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா? சார், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லாம் மாறி போச்சு, அது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இப்போ அப்டேட் பண்ணலாமா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் சில கொஷின்ஸ்க்கு நான் இன்றைக்கி ஆன்சர்ஸ் சொல்ல போகிறேன், பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங் வந்து இந்த நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம். ஸோ சில பேருக்கு யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஓல்டு ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பெருசாக இல்லை அப்படின்னும் போது நியூ ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களோட இன்கம் வந்து டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எம்ப்ளாயருக்கு நீங்கள் ஓல்டு ஸ்கீம் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் இப்போ நியூ ஸ்கீம் நம்ம எடுக்கும்போது டேக்ஸ் கொஞ்சம் சேவ் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நியூ ஸ்கீம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு செக் என்னென்னா 31 ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களால் சூஸ் பண்ண முடியும். தட் இஸ் ஆஃப்டர் 31 வந்து உங்களால் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் ஓல்டு ஸ்கீமில் இருக்கீங்க, இப்போ நியூ ஸ்கீமுக்கு வரணும் அப்படின்னா ஜூலை 31க்குள்ளே பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. ரெண்டாவது, சார், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன், அது எம்ப்ளாயருக்கு டிக்ளேர் பண்ணலை, இப்போ டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை ETC, ETD இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸு, எஜுகேஷன் லோனு, இல்லை ஹோம் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் எம்ப்ளாயருக்கு டிக்ளேர் பண்ண மறந்துட்டீங்க இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஃபைல் பண்ணும்போது அதை டிக்ளேர் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணும்போது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கணும். அந்த ப்ரூஃபை வந்து நம்ம எங்கேயுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. தம்பி, உன்னோட எம்ப்ளாயர்கிட்ட நீ என்னமோ இது டிக்ளேர் பண்ணல, ஆனால் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்க, இதுக்கான ப்ரூஃப் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பெனாலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாமலே வந்து பண்ண மாதிரி டிக்ளேர் பண்ணாதீங்க. ஊரில் நிறைய பேர் வந்து நான் 100 ரூபாய்க்கு ஃபைல் பண்ணுறேன், 200 ரூபாய்க்கு ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் ரீஃபண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே பண்ண மாதிரி டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுக்க நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த இதில் போய் இது பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ டெக்னாலஜி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சும்மா நம்ம ஏமாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் எப்போ வேணால் வந்து நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது. சார், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து மாறிடுச்சு, நான் என்னோடய அட்ரஸ் மாறிடுச்சு, அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணலாமா இந்த வாட்டி ஃபைல் பண்ணும்போது? தான் தாராளமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ உங்களோட கரண்ட் அட்ரஸ்ஸு, கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸு எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு லெட்ஸே 5 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, 6 பேங்க் அக்கௌண்ட்டுன்னா எல்லா அக்கௌண்ட்ஸும் அதில் கொடுக்கலாம். ஆனால் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரைமரி அக்கௌண்ட். தட் இஸ் ரீஃபண்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டு கொடுக்கணும்னு கேட்பாங்க. அந்த ப்ரைமரி அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக்கலி நான் வந்து பார்த்தோன்னா சேலரிடு எம்ப்ளாயீஸ் இருக்கீங்க ஏன்னா ITR 1 தான் வரும். ஸோ லெஸ் தேன் 50 lakhs இன்கம் இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் தயவு செஞ்சு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனல்ஸை அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட பேசிக்காக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களோட எல்லா இன்கம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்து ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஐயோ அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண பிறகு வந்து நீங்கள் ஏன் இது ஃபைல் பண்ணல அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சைட்லேருந்து சார் நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன், இன் அடிஷன் டு திஸ் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது,
ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டேஷன் கேளுங்க. நீங்கள் அனுப்புகிறீங்க, சார் எனக்கு நீங்கள் கால்குலேட் பண்ண டீட்டெயில்ஸ் ஒரு வாட்டி அனுப்புங்க, நான் பார்க்குறேன் அப்படின்றது கேட்குறது தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு சேலரி இன்கம் இருக்குது, இல்லை ஏதாவது அதர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த இன்கம் இருக்குது, எஃப்டி இன்கம் இருக்குது, கிரிப்டோ இன்கம் இருக்குது, கேபிட்டல் கெயின்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை சொத்து வாங்கி விற்றுருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ எந்த விதமான வருமானம் இருந்தாலோ அது வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் யார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க, இல்லை நீங்களே ஃபைல் பண்ணுறீங்கன்னா கூட இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதில் எல்லா வகையான இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஆனால் அது 100% ரைட்டு அப்படின்றது கிடையாது. அப்ராக்சிமேட்லி ஒரு 60 to 70% ரைட்டாக இருக்கலாம். ஒருவேளை அதில் அதிகமாக இன்கம் இருக்குது, ஆனால் அந்த இன்கம் உங்களதே கிடையாது, உங்களது இல்லை அப்படின்னா வந்து அதில் நம்ம போய்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்கம் எந்த கிடையாது, இல்லை இன்கம் தப்பாக இதில் வந்திருக்குன்ற மாதிரி வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் மேஜர்லி இந்த கிரிப்டோ டீல் பண்ணுறீங்க, கிரிப்டோ P2P ட்ரேடிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் சார், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே நான் டிக்ளேர் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். பண்ணலாமான்னு கிடையாது. ஸோ நாளைக்கு ஏதாவது கொஷின்ஸ் வரும்போது நம்ம வந்து ப்ராப்பராக அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரிப்டோக்கு எப்படி டிக்ளேர் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்றது ஒரு தனி வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாங்க. நான் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். அண்ட் அதே மாதிரி எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.